Allahu 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 Allah Allahu 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 Allah. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெருங்கி வந்திருக்கு இருப்பவர்கள் நெருங்கி வந்திருக்கு. அல்லாஹ் ஹைர் செய்வான். வெளிப்பள்ளியில் உள்ளவர்களிடம் உள்ள வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 24வது ஜுஸ்விலே 3/4 ஜுஸ் முடிந்திருக்கிறது. சாத் என்கிற சூறாவும் இன்று ஓதப்பட்டது. ஜுமர் என்கிற சூறாவும் ஓதப்பட்டிருக்கிறது. பிறகு முக்மின் என்கிற சூறாவும் ஓதப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட அந்த ஜுமர் என்கிற சூறாவிலே 36வது வசனத்தை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறோம். நபியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, என்ன அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா? எனது அடியானுக்கு நான் போதுமானவனாக இல்லையா என்று அவர்கள் வேறு யாரையோ சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களே. நபியே நாயகமே, உங்களை நான் அப்படி செய்திடுவேன், இப்படி செய்திடுவேன், எங்களது சிலைகளை வைத்து, எங்களுடைய சாமிகளை வைத்து, எங்களது தெய்வங்களை வைத்து, அல்லது நாங்கள் போர்க்களத்திலே சந்தித்து, அல்லது சதிவேலைகள் செய்து ஏதேனும் உங்களுக்கு சிரமம் தந்து விடுவோம் என்று உங்களை அச்சுறுத்துகிறார்களே. என்ன, எனது அடியானுக்கு நான் இருப்பது போதாதா? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சதி செய்யட்டும், எதுவுமே வேலைக்கு உதவாது. ஏனென்றால் நான் அல்லவா உடன் இருக்கிறேன் என்கிறார். ஆனால் இந்த எண்ணம் நமது கல்விலே வருவதில்லை. அல்லாஹ் கேட்கிறான், உன்னோடு நான் இருக்கிறேனே, அது போதாதா என்று கேட்கிறார். ஒரு தந்தை தனது பிள்ளை இடத்தில் கேட்பதை போல, ஏப்பா பயப்படுற, நான் தான் கூட இருக்கிறேனே, நீ கவலைப்படாத, சாப்பிடு. யாராவது வந்து எடுத்துக்குவாங்கன்னு பயப்படுறியா? நான் பக்கத்துல இருக்கிறேனே, அண்ணன் பக்கத்துல இருக்கிறேன், அம்மா நான் பக்கத்துல இருக்கிறேன், அப்பா நான் பக்கத்துல இருக்கிறேன், நீ எதுக்குப்பா பயப்படுற, சாப்பிடு. தன்னுடைய மகனை தனது தந்தையோ அல்லது அண்ணனோ அல்லது பொறுப்பாளர்களோ நான் பக்கத்தில் இருக்கும் போது ஏன் நீ பயப்படுகிறாய் என்று சொல்வது போல அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்பொழுதும் தனியாக இல்லை என்கிறான். ஒரு முஃமினான ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் எப்பொழுதும் தனியாக இல்லை, அவர்களோடு அல்லாஹ்வும் இருக்கிறான். யார் அல்லாஹ்வை மறக்கிறார்களோ, وَمَنْ يَعْشُ عَنْ ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. அல்லாஹ் சொல்கிறான், யார் எனது நினைவை விட்டும் விலகி இருக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான் பக்கத்தில் இருப்பதில்லை, அவர்களுக்கு கூட்டாளியாக ஷைத்தான் ஆகி விடுவான். அவர்களை வழிநடத்துகின்றவன் ஷைத்தானாக இருப்பான். ஷைத்தான் வழிநடத்தி கொண்டு போய் கரை சேர்ப்பானா? அவன் நல்ல பல்லமா பார்த்து தள்ளி விடத்தான் பார்ப்பான். அவன் நம்மை கேவலப்படுத்தத்தான் நினைப்பானே தவிர நமக்கு கண்ணியத்தை பெற்று தர மாட்டான். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், மூசாவே, நீரும் உங்களுடைய சகோதரர் ஹாரூனும் சேர்ந்து ஃபிரௌனுக்கு செல்லுங்கள். ஃபிரௌனிடத்திலே சென்று நீங்கள் கூலாலஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா, நளினமாக மிருதுவாக நீங்கள் தப்லீக் செய்யுங்கள். அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடும், அவனது கல்வி மாறக்கூடும் என்ற போது யா அல்லாஹ் பயமா இருக்கு. ஏதாவது கொஞ்சம் அநியாயமா நடந்துட்டா என்ன செய்யறது, கொஞ்சம் அத்துமீறி நடந்துட்டா என்ன செய்யறது, எங்கள்கிட்ட கொஞ்சம் அநாகரிகமா நடந்துட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? உடனே அல்லாஹ் சொன்னா, காலலா தஹாபா இன்னனி மஅகுமா, நீங்க 2 பேர் மட்டும் போகல, நானும் தான் கூட இருக்கிறேன். இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, அங்க என்ன பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்றதை நான் கேட்கவும் செய்வேன், வ அரா பார்க்கவும் செய்வேன். எவ்வளவு அழகாக சொல்கிறான். ஆனால் இவ்வளவு அனுசரணையாக ஹஜரத் மூசாவுக்கு சொன்னான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் வாருங்கள் தூர்சினா மலைக்கு, உங்களுக்கு நான் தௌராத்தை தரப்போகிறேன் என்று சொன்ன போது ஊர் மக்களை எல்லாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒப்படைத்து, ஊரை நல்லா பார்த்துக்குங்க, ஊர் மக்களை கவனிச்சுக்குங்க, யாரு வழிகட்டு போயிட போறான், உங்களுடைய கண்டிஷன்ல வச்சுக்கோங்க, உங்க பிடியில இருக்கட்டும்,
அப்படின்னு யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு தூர் சினா மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தா ஒரே ரெண்டா போய் கிடக்கு. சிலைகளை வணங்கியவர்கள், சிலைகளை வணங்காதவர்கள், காளை கன்றை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், காளை கன்றை தெய்வமாக ஏற்காதவர்கள். ஒரு கூட்டம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் திரும்பி வருவார்கள் என்கிற எண்ணத்திலே. இன்னொரு கூட்டம் இல்லை, போனவர் திரும்பவே மாட்டார் என்று அங்கே பரப்பி வச்சிருக்கிறார்கள், வதந்தியை உண்டாக்கி வச்சிருக்கிறார்கள். அதனால் அதை நம்பியவர்கள் திரும்பி மூஸா வரமாட்டார், எனவே இந்த தெய்வம் தான் உங்களது தெய்வம், இந்த காளை கன்று தான் உங்களுக்கு தெய்வம். இன்னைக்கா புடிச்சுக்கிட்டு காளை கன்று அழுகிறான்? அது என்றோ ஒன்றால் அன்றிலிருந்து காளை கன்றை பிடித்துக் கொண்டு திரிகிறார்கள். இந்த காளை கன்று இருக்கல்லவா, இதுதான் உங்களுடைய தெய்வம். அவர் போனார் தூர் சினா மலைக்கு, அவர் அப்படியே ரொம்ப மேல இழுத்துக்கிட்டார், திரும்ப ரிட்டன்லாம் வரமாட்டாரு என்று சாமினி என்பவன் ஷைத்தான் உள்ளத்தை எல்லாம் குழப்பி வைத்திருந்தார். உடனே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்தார்கள். ஊரே ரெண்டு பட்டு கிடக்கிறது. உடனே தாடியை பிடிச்சான். யாருடைய தாடிய? ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாடியை பிடிச்சு ஒரு இழுத்தான். இழுத்து, என்ன செஞ்சு வச்சிருக்கிற ஊரை? நான் விட்டுட்டு போனதை ஒன்னா விட்டுட்டு போனா நீ ரெண்டாக்கி வச்சிருக்கிறீங்க. உடனே தாடியை பிடிச்சு, உடனே அவர் சொன்னார், லா தகுது பில் ஹியதி வலா பிரஸி இன்னி ஹஷீது அன் தகூல ஃபர்ரகத பைன பனி இஸ்ராயீல வலம் தர்குபு கௌலி. நான் எதுவுமே சொல்லல, என்ன வேணாலும் செய்யன்னு பேசாம விட்டுட்டேன். என்ன காரணம்னா, இந்த அளவுக்கு அவனுங்க காளை கன்றை வணங்கினாலும் வணங்காமல் போனாலும் ஒத்துமையா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் உள்ள போய் தடை செய்ய போய் இரண்டாகி அழுதிரியில போயிருவாங்களோ கவலைப்பட்டு தான் அமைதியா இருந்தேன். உடனே அல்லாஹ் சொன்னான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல, மூஸாவே ஊரை பார்த்துக்க சொல்லி எட்ட ஒப்படைச்சிருந்தா ஒழுங்கா பார்த்திருப்பேன், அந்த ஊரை ஒழுங்கா கவனிச்சுக்கிறப்பே உன்னிடத்தில் ஒப்படைத்து செல்கிறேன் அப்படின்னு மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருந்தா அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, நான் போதாதா? நீ ஹாரூனை நம்பி விட்டாய், என்னை மறந்து விட்டாய், எனவே ஊரை இரண்டாக்கி விட்டேன். ஊரை இரண்டாக்கியது நான் தான் என்றான் அல்லாஹ். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் துரத்தி கொண்டு வருகிற நேரத்திலே ஒரு பிரம்மாண்டமான மரம், அந்த மரத்தை பார்த்த மாத்திரத்தில் மனதில் நினைக்கிறார்கள், இந்த மரத்துல கொஞ்சம் கேப் இருக்கு, அந்த கேப் மட்டும் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சிச்சுன்னா நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் உள்ளத்துல நினைக்கிறார். இதை நினைச்ச மாத்திரத்துல அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் மரத்தை கொஞ்சம் விசாலமாக்கி உள்ள போறதுக்கு. உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே சென்று விட்டார்கள். மரம் மூடிக்கொண்டது. ஆனால் மரம் மூடிக்கொண்டதை தவிர அவர்கள் அணிந்திருந்த தலப்பாகையின் ஒரு பகுதி வெளியில இருக்கு. எப்படி நிறைய நேரங்கள் நம்ம கார்ல பாக்குறோம் இல்ல, ஏற அவசரத்துல காரை மூடி கார் வாட்டு போய்கிட்டு இருக்கோம், வெளியில சேலை அப்படியே காத்துல பறந்துகிட்டு இருக்கும், அல்லது துப்பட்டா காத்துல பறந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி வெளியில தலைக்கு அணிகின்ற தலப்பாகையின் ஒரு பகுதி வெளியில இருக்கு, மரம் மூடிக்கொண்டது. அதை ஏற்கனவே திரிகிறானே, பின்னால் யூதன் மட்டுமா வருகிறான், அவனோட சேர்ந்த ஷைத்தானும் வருகிறான். அவன் சொன்னான், பார்த்தீர்களா இந்த மரத்துக்குள்ளதான் இருக்கிறாரு, அவருடைய தலப்பாகையில ஒரு பகுதி வெளியில இருக்கு பாருங்க. அவன் தான் காட்டி கொடுத்தான். உடனே அந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? மரத்தினுடைய மேல் பாகத்திலிருந்து தண்டு வரையிலும் ரம்பத்தை கொண்டு அறுத்து விட்டார். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார், இரண்டாக அறுக்கப்பட்டார். உடனே அந்த நேரத்தில் உள்ளே இருக்கும் நிலையிலேயே அல்லாஹ் சொன்னான், ஜக்கரியாவே இந்த மரத்தை நீ நம்பினீர், என்னை நீ விட்டு விட்டீரே, என்னிடத்தில் நீ சொல்லி இருந்தால் உன்னை நான் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாத்திருப்பேனே. இந்த மரத்தை பாதுகாப்புக்காக தேடிய நீர் என்னை மறந்தீரே. அல்லாஹ் அப்படி மறக்கடித்து உம்மத்துக்கு படிப்பணியாக ஆக்குகிறார். இல்லை என்றால் ஒரு நபியாக இருப்பவர் அல்லாஹ்வை மறக்க முடியுமா? எவ்வளவு உயர்ந்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் அப்படி ஒரு சின்னதொரு மறதியை ஏற்படுத்தி, என்னை மறந்தால் இதுதான் நிகழும், நீங்கள் என்னை நீங்கள் முற்படுத்திக் கொண்டால் அலைஸல்லாஹு பிகாஃபின் அபதா, என்ன என் அடியானுக்கு நான் போதாதா என்று கேட்கிறேன். ஆனால் நமக்கு ஞாபகத்துல வரணுமே, யார் யாரையெல்லாம் தழுவிடமோ தழுவி, யார் யாரையெல்லாம் பிடிக்கணுமோ பிடிச்சு, எதுவுமே நடக்கலன்னு சொன்னா
அதுக்கு பிறகு ரப்பே ஒரு காரியம் நடக்க மாட்டது, யாரை பிடிச்சாலும் எல்லாம் வேஸ்டா இருக்கு, நீயாவது செஞ்சு கொடு. கடைசியா அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாக என்னிடத்தில் வாங்கிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இருந்தபோது சஹாபியர் எல்லாம் கூடியிருந்தார்கள். ஒரு சஹாபி அந்த வழியாக வந்தார். வந்தவருடைய காலிலே அந்த பின்னங்கால் இருக்கிறல்லவா, கெண்டைக்கால், அதிலே ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. உடனே நபிகள் கேட்டார்கள், அவரை அழையுங்கள், என்ன ரத்தம் வடிகிறது கேட்கலாம். இல்லையா ரசூலுல்லாஹ், நான் இந்த பாதையிலே வந்து கொண்டிருந்தேன், அங்கே ஒரு நாய் என்னை துரத்தி கடித்து விட்டது. அப்படியா? இன்னும் சிறிது நேரம் கூட ஆகல, இன்னொருத்தர் வந்தார். 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் ரோட்ல வந்திருக்காங்க. அவருடைய பிண்டங்காலிலேயும் அவருடைய கிண்டைக்காலிலேயும் ரத்தம் படுகிறது. உடனே அவர்களுக்கு என்ன ரத்தம் படுகிறது? இல்லை, நாங்க 2 பேரும் தான் ஒன்னா தான் வந்தோம், அந்த ரோட்ல ஒரு நாய் இருக்கு, வர்றவங்களை யாரையுமே விடுறதில்ல, எல்லாருடைய காலையும் பரண்டி எடுக்குது, அதான் ரத்தம் ஆயிடுச்சு. உடனே நபிகள் சொன்னாங்க, வாங்க போய் அந்த நாயை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், அது என்ன நாய், எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யுதுன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வரலாம். உடனே நபி அவர்கள் சென்றார்கள், சஹாபிகளோடு சென்றார்கள். நாம் நாய் என்று சாதாரணமாக கருதுகிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கதான் அவைகளும் செயல்படுகின்றன. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நாய் அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகவும் மோசமானது என்று நாம் கருதிவிடக் கூடாது. எத்தனையோ நாய்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், சாலிஹீன்களுக்கு படிப்பினையா, முத்தகீன்களுக்கு படிப்பினையா. நாய்கள் என்று சொன்னால் கஹ்ஃபுடைய நாய் இருக்கிறது, அது சுவனம் செல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பழக்கப்படுத்தி அந்த நாயை பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அனுப்பினால் அதை பிடித்து வருகின்ற வஸ்துவை நீங்கள் சாப்பிடுங்கள் என்றார்கள். எனவே நாய் என்று சாதாரணமாக கருதிடக்கூடாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விட்டால் பிறகு அல்லாஹ் நாய்களை கொண்டு கூட காரியம் நடத்துவார். உடனே நபி அவர்கள் சென்றார்கள். அந்த நாய் இருக்கும் இடத்திற்கு போன மாத்திரத்தில் அந்த நாய் தன்னை பௌமியமாக ஆக்கி கொண்டு வேகமாக வந்து நபி அவர்களது காலடியில் படுத்துக் கொண்டது. உடனே நபிகள் கேட்டார்கள், எதற்காக இப்படி நடந்து கொள்கிறாய்? இந்த தெருவில் யாரும் செல்லக்கூடாதா? அனைவருடைய காலையும் புண்படுத்துகிறாயே, பாண்டி அவர்களது பாதத்தை சேதப்படுத்துகிறாயே, ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டார்கள். அது தன்னுடைய பாஷையிலே சத்தமிட்டது. உடனே அது சொன்னது, யார் ரசூலல்லாஹ், இந்த 2 பேரும் ஹஜரத் அபூபக்கர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர் விஷயத்திலே அபாண்டமாக பழி சுமத்தி பேசி வந்தார்கள். எனவே நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வின் உத்தரவு எனக்கு வந்தது அவர்களை கடிக்க சொல்லி, எனவே தான் கடித்தேன். அந்த 2 பேரும் தங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரமாக நபி அவர்களது ஜீவிய காலத்திலே ஹஜரத் அபூபக்கர் மீதும் உமரின் மீதும் வெறுப்பு கொண்டு அவர்கள் விதண்டாவாதமாக பேசி வந்தார்கள். அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான், போ, அவர்களது 2 கால்களையும் கரண்டி கால்களை பராண்டி விடு. எனவே நான் அவர்களை கடித்தேன், யார் ரசூலல்லாஹ். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 பேரையும் கூப்பிடுங்கள். அந்த 2 பேரையும் அழைத்து சொன்னார்கள், இங்கே பாருங்கள், உங்களது உள்ளத்திலே ஷைஹைன், அந்த 2 பேருக்கும் நபி அவர்கள் கொடுத்த பேர் என்ன? ஷைஹைன். அந்த 2 பேர் விஷயத்திலே உங்களது உள்ளத்தில் ஏதேனும் வெறுப்புணர்வுகள் இருந்தால் அதை நீக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த நாய் விடாது, நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை விடாது. அந்த நாய் தான் வந்து கடிக்க வேண்டும் என்பதல்ல. அல்லாஹ் நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வைத்திருப்பான். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவர்களுடைய பொறுப்பிலே, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே நீங்கள் தப்பிக்க முடியாத தௌபா செய்யுங்கள். எனவே நாம் நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, நாய்கள் என்று சாதாரணமாக கருதக்கூடாது. அவைகளை கொண்டு கூட அல்லாஹ் வேலை வாங்குவான். முர்ஷித் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஅ்திகாஃபில் இருந்துவிட்டு 10 நாட்கள் இஅ்திகாஃபில் இருந்துவிட்டு வெளியே சென்றால் அவர்களது பார்வை முதலில் யார் மீதெல்லாம் படுகிறதோ அவைகள் எல்லாம் ஹிதாயத்தை பெற்றுவிடும். அவைகள் வெளியே செல்லுகிற நேரத்தில் அங்கே கூட்டமாக நாய்கள் இருந்தால் அத்தனை நாய்களின் மீதும் பார்வைப்பட்ட மாத்திரத்தில் மனிதனாக மாறுவான்.
பிறகு அந்த நாய்கள் குலைப்பதை விட்டுவிடும், சத்தமிடுவதை விட்டுவிடும், இரவிலே ஊழையிடுவதை விட்டுவிடும். பிறகு பள்ளி வாசலிலே எப்பொழுதெல்லாம் தொழுகை நடக்கிறதோ பள்ளியின் கேட்டிலே வந்து அமர்ந்து ஓதக்கூடிய குர்ஆனை கேட்கும். இதை கிதாபிலே பார்க்கிறேன். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே நம்மை ஒப்படைத்து விட்டால், என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்கிற நிலை வந்து விட்டால், பிறகு அல்லாஹ் சொல்வான், நீ மட்டும் தனியாக இல்லை நபியே நாயகமே, நீரும் அபூபக்கரும் குகையில் இருப்பதாக நினைக்கிறேன், நான் மூன்றாவதாக இருக்கிறேன். ஹஜ்ரத் மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீ மட்டும் தனியாக இருப்பதாக நினைக்க வேண்டாம், உம்முடன் நான் இருக்கிறேன். நாம் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலேயும் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, உங்களோடு நானும் இருக்கிறேன், உங்களோடு நானும் இருக்கிறேன். இந்த எண்ணத்தை கல்வியில் பதிய வைக்கிறான் அல்லாஹ். என்றுமே நாம் தனியாக இல்லை, நம்மோடு யார் இருக்கிறார்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 10 செய்திகளை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், அதிலே அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். ஹஸ்பி அல்லாஹு லிதீனி, ஹஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி, ஹஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய, ஹஸ்பி அல்லாஹு லிமன் ஹஸதனி, ஹஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூஇன், ஹஸ்பி அல்லாஹு இன்தல் மௌத், ஹஸ்பி அல்லாஹு இன்த மஸ்அலத்தில் கபர், ஹஸ்பி அல்லாஹு இன்தல் மீசான், ஹஸ்பி அல்லாஹு இன்தஸ் சிராத், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இந்த 10 செய்திகளை சொல்லி 5 இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது, 5 மரணத்துக்கு பிறகு உரியது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அதிலே பாருங்கள், ஹஸ்பி அல்லாஹு லிதீனி, எனது மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு என் ரப்பு எனக்கு போதுமானவன். என்னுடைய மார்க்கத்திலே எனக்கு எந்த குழப்பங்களும் மரணம் வரையிலும் வரக்கூடாது, அதற்கு என் ரப்பு போதுமானவன். என்னை யாரும் ஃபித்னா ஃபஸாத் செய்து மார்க்கத்திலே எனக்கு சந்தேகங்களை ஏற்படுத்த முடியாது. ஹஸ்பி அல்லாஹு லிதீனி, இதை சொல்லிக் கொண்டே வந்தால் மார்க்கத்திலே குழப்பமே வராது. ஹஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி, எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகின்ற உலக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு என் ரப்பு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய, எனக்கு அழிச்சாட்டியம் செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் விஷயத்திலே எனக்கு அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமன் ஹஸதனி, என்னுடைய உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் யாரெல்லாம் வெறுப்புணர்வு கொண்டு பொறாமைப்படுகிறார்களோ அவர்களை அடக்கி வைப்பதற்கு என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூஇன், என்னிடத்தில் வருகிறான் கெட்ட எண்ணம் கொண்டு என்னிடத்தில் ஒருவன் வருமானையானால் அவனை தடுப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் அடக்குவதற்கும் என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இனி ஹஸ்பி அல்லாஹு இன்தல் மௌத், மௌத் நேரத்திலே நான் தட்டு தடுமாறி போகாமல், திக்கு திணறி போகாமல், நான் திகைப்பில் ஆழ்ந்து விடாமல் அந்த மலக்குள் மௌத்தை பார்த்து நான் வரவேற்று கலிமாவை சொன்ன நிலையில் மரணிப்பதற்கு என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இன்த மஸ்அலத்தில் கபர், அடக்கிவிட்டு சென்று விட்டார்கள், மலக்குள் மௌத்தும் வந்து விட்டார். கேட்கிற கேள்விக்கு நான் திணறாமல் பதில் சொல்வதற்கு என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இன்த சிராத், என்னுடைய நன்மை தீமை ஏடுகளை நாம் நெருக்கப்படுகிற இடத்திலே கனத்தை ஏற்படுத்துவதற்கு என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இன்த சிராத், ஹஸ்பி அல்லாஹு இன்தல் மீசான், ஹஸ்பி அல்லாஹு இன்த சிராத். மீசான் நெருக்கும் இடத்திலே அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு இன்த சிராத், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் போது எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் அழகாக கடப்பதற்கு என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இதை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. பிறகு நீங்கள் தனிமையை உணர மாட்டீர்கள். எந்த நேரமும் நம்மோடு அல்லாஹ் இருப்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக அறிவீர்கள், உணர்வீர்கள் என்றார்கள். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக.